1970 மற்றும் 1980 காலகட்டங்களில் சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய வல்லமையோடு செயல்பட்டதால் இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனியான தொடர்பு துண்டிக்கப்பட்டு தான் வந்துச்சு. அதன் பிறகு 1985 சோவியத் ஐக்கியத்தின் அதிபராக மிக்கேல் கோர்பச்சேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திச்சு வந்துச்சு. இவ்வாறு சோவியத் ஐக்கியத்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக்கேல் கோர்பச்சேவ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடனான விண்வெளி திட்ட போட்டி மற்றும் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார செலவு காரணமாக இந்த சோவியத் அரசாங்கத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வந்துச்சு. இந்த சோவியத் ரஷ்யாவின் அதிபராக மிக்கேல் கோர்பச்சேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையின் காரணமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார் மிக்கேல் கோர்பச்சேவ். அதன் பிறகு சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த உக்ரைனில் ஏற்படுத்தப்பட்ட அணுக்கசிவு பிரச்சனையும் இவருக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. இதனால் சோவியத் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளோட பொருளாதாரமும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிச்சு. இதனால் இந்த சோவியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஐரோப்பிய நாடுகளில் சுதந்திர வேட்கையின் காரணமாக சோவியத் ஐக்கியத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு பார்வை அங்கே திருப்பப்பட்டது. இப்படி இந்த சோவியத் அரசாங்கத்துக்கு எதிராக அலைகடல் போல மக்கள் எழுச்சி காரணமாக 1989 நவம்பர் 9 அன்று பெர்லின் சுவரின் இருபுறமும் கூடிய மக்கள் இந்த பெர்லின் சுவரை தகர்த்தெறிய ஆரம்பித்தாங்க. இவ்வாறு அலைகடல் போன்ற மக்கள் எழுச்சியின் முன்பாக பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட நாள் எது அப்படின்னா 1989 நவம்பர் 9. சரிங்களா? அதன் பிறகு 1990 அக்டோபர் 3 அன்று இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ஒன்றாக இணைக்கப்பட்டது. இவ்வாறு இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றாக இணைவதற்கு மிகப்பெரிய பங்கு வகித்தவர் யார் என்றால் மேற்கு ஜெர்மனியின் வேந்தரான ஹெல்மட் கோல் என்பவர் தான். இந்த மேற்கு ஜெர்மனியின் வேந்தராக 1982 முதல் 1990 வரை பதவி வகித்த மேற்கு ஜெர்மனியின் வேந்தரான ஹெல்மட் கோல் என்பவர் தான் இந்த ஒருங்கிணைப்பிற்கு முக்கிய காரணம். சரிங்களா? இப்படி இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் வேந்தராக பதவியேற்ற ஹெல்மட் கோல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மிட்டரண்டோடு இணைந்து மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைத்து யூரோ நாணயத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய சேவையாற்றினார் ஹெல்மட் கோல். பனிப்போரின் நினைவு சின்னமாக விளங்கிய இந்த பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஜெர்மனி உருவாகும் பொழுது இங்கிலாந்து அரசு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தது. இங்கிலாந்தின் பிரதமரான மார்கரெட் தாட்சர் இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனி உருவாகக்கூடாது என்று கோரிக்கை விடுத்தார். இப்படி உருவான இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனி ஐரோப்பா கண்டத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று பிரான்ஸ் அரசாங்கம் எச்சரித்தது. இந்த சோவியத் ஐக்கியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவுதான் இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றிணைய காரணம்.